கடன் தீர லக்ன ரீதியான சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்றான் கம்பன். கடன்படுவது ஒரு தீட்டு என்கிறார் ஆதிசங்கரர். தீட்டு என்பது நிரந்தரமாக ஒதுக்கி வைக்கப்படுவதில்லை என்ற எண்ணத்தால் ஆதிசங்கரர் வணங்குபொருள் கூட கடன்பட தயங்குவதில்லை. வரவுக்குள் செலவழிப்பவன் கஞ்சனாக காட்சி தருகிறான். வரவுக்கு மேல் செலவழித்தால் கடன் வரும் என்று யாரும் கவலைப்படுவதில்லை. வட்டி விகிதாச்சாரம்தான் அவர்களை சற்றே தடுமாற செய்யுமே அன்றி கடன் கவலை தருவதில்லை. வாங்கிய கடனை திருப்பி தராமலா போய்விடும், எப்படியும் தந்து விடலாம் என்ற எண்ணத்தில் ஆண்கள் கடன்படுவது போல் பெண்களும் களஞ்சியங்கள் மூலமாகவும் கடன்காரர்களாகவே அரசாங்கம் துணை புரிகிறது. கடல் அலை ஓய்ந்தாலும் கடன் அலை ஓயாது. எந்த லக்கணக்காரர்கள் எந்த விதமாக கடன்படுவர், அதற்குண்டான பரிகாரங்கள் பார்ப்போம். கடனை கட்டுவதற்கு காலம் வராதா என இயங்குவோர் எந்த காலத்தில் கடன் கட்டலாம்? 6 8 மறையும் பொழுது கடன் தொல்லை நீங்கலாம் என்றாலும் அவர்களின் தசாபுக்தியும் கோச்சாரமும் கை கொடுப்பதுடன் தெய்வ அருளும் கை கொடுக்க வேண்டும். எனவே தெய்வ அருள் பெற்றிட உரிய பரிகாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கடன்பட்டுள்ளவர்கள் தங்கள் லக்கணத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ள பரிகாரங்கள் செய்து வர கடன்கள் விரைவில் நீங்கும். லக்கணம் தெரியாது, ராசி மட்டுமே தெரிந்தவர்கள் லக்கணத்திற்கு கூறப்பட்ட பரிகாரங்களை செய்தாலும் கடன் தீரும். உதாரணமாக மேச ராசிக்காரர்கள் மேச லக்கணத்துக்குரிய பரிகாரத்தை செய்யலாம், கடன் தீரும். தனுசு லக்கணம். தங்கமான மனம் கொண்ட தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களே பெண்களால் கடன்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களாலும் மனைவியின் சுற்றத்தார்களாலும் கடன்படுவீர்கள். வாகனத்தாலும் கடன்படுவீர்கள். இது மட்டுமா, தீர ஆலோசிக்காமல் நினைத்ததை உடனே முடித்துவிட வேண்டும் என்கின்ற அவசர புத்தியில் தகுதிக்கு மீறி கடன்பட்டு வேதனைப்படுபவர்கள். உங்களுக்கான பரிகாரம்: வியாழக்கிழமை அன்று ஸ்ரீ ரங்கநாதருக்கு சந்தன கலர் பட்டாடை அணிவித்து மல்லிகை மலர் மாலை சூட்டி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து சுக்கிர பகவான் காயத்ரியையும் குபேரனின் காயத்ரியும் ஓதி வர கடன் தொல்லையிலிருந்து மீளலாம். மகர லக்கணம். வயதுக்கு மீறிய தோற்றம் கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் அலைந்து கொண்டிருக்கும் மகர லக்கண அன்பர்களே, மனைவின் பேச்சை கேட்பதால் கடன்படக்கூடியவர் நீங்கள். வியாபாரத்தின் காரணமாக அகலக்கால் வைப்பதால் கடன்படுவீர். சம்பாதித்த பணத்தை பிறரிடம் இழக்கும் நீங்கள் தொழிலை நடத்த கடன்பட்டு கடனாளியாவீர்கள். உங்கள் கடன் தீர ஓர் பரிகாரம்: சனிக்கிழமை நாளில் வராகமூர்த்திக்கு மரகத பச்சை நிற ஆடை அணிவித்து வெண்காந்தல் மலர் சூட்டி பாசிப்பருப்பு பொடி கலந்த அன்னம் நைவேத்தியமாக படைத்து புதனுடைய காயத்ரியையும் மகாவிஷ்ணுவின் காயத்ரியும் ஓதி வர கடன்கள் விலகும். கும்பலக்கணம். குடும்ப நலமே பெரிதென்று என்னும் கும்பலக்கணத்தில் உதயமானவர்களே, சொத்துக்களை அடைவதில் திருப்தியின்றி கடன்பட்டாலும் சொத்துக்கள் பொருட்களை வாங்கி குவிப்பீர். சிலருக்கு வியாதி உள்ளதென்று யாராவது வேண்டுமென்றே கூறிவிட்டால் கூட வைத்தியத்திற்காக செலவழித்து கொண்டே இருப்பார். இல்லாத நோய்க்காக புது புது வைத்தியங்கள் நாடி சென்று செலவழித்து கடன்படுவார். இவர்களின் கடன் தீர பரிகாரம்: சனிக்கிழமை நாளில் காமாட்சி அம்மனுக்கு வெள்ளை நிற பட்டுடுத்தி அள்ளி மலர் மாலை சூட்டி ஜவ்வரிசி பாயசம் நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து சந்திர பகவானுடைய காயத்ரியையும் மகேஸ்வரியின் காயத்ரியும் ஓதி வர கடன் தொல்லை நீங்கும். மீனலக்கணம். சதா ஆகாய கோட்டை கட்டும் மீனலக்கணக்காரர்களே, இவர்களுக்கு உதவுகின்றேன் பேர்வழி என்ற பெயரில் கூட இருக்கும் கூட்டத்திற்கு வீண் செலவுகள் செய்வர். எவர் சொன்னாலும் அவர் பேச்சை கேட்டு செலவுகள் அதிக அளவில் செய்வர். நீரிழிவு, இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் இவர்களுக்கு வரலாம். எந்த நோய்க்கும் ஆரம்பத்தில் செலவு செய்வதன் மூலம் கடன்பட்டு கஷ்டப்படும் இவர்களுக்கு உரிய பரிகாரம்: வியாழக்கிழமை நாளில் நரசிம்மமூர்த்திக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து செந்தாமரை மலர் சூட்டி கோதுமை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து சூரிய பகவான் காயத்ரியையும் ருத்ர காயத்ரியையும் ஓதி வந்தால் கடன்கள் மறையும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.